மரக்கடை சந்திப்பில் ஏற்கனவே காலையிலிருந்து கிட்டத்தட்ட அதிகாலையிலிருந்தே பொதுமக்கள் தாவேக்க தொண்டர்கள் நிர்வாகிகள் கூடியிருக்காங்க. ஆனால் விஜய் அவர்களுடைய வாகனம் இன்னும் வந்து சேரவில்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். விஜயனுடைய முதல் பொதுக்கூட்டம், அந்த கூட்டத்தில் பங்கெடுப்பதற்காக தாவேக்கா நிர்வாகிகள் தொண்டர்கள் ரசிகர்கள் அப்படின்னு கூடியிருப்பதை நம்ம காட்சிகளில் பார்க்குறோம். செய்தியாளர் வினோத் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். வினோத், இப்போது மேலப்புதூரை அவருடைய வாகனம் கடந்துருச்சா? இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? விவரங்கள். தாவேக தலைவர் விஜய் இன்றைய தினம் திருச்சியில் தனது முதல் பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். அதுக்காக விமானம் மூலம் திருச்சிக்கு வந்த தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தற்போது விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு தலைமை தபால் நிலையம் மேலப்புதூர் மேம்பாலம் வழியாக மரக்கடையை சென்று சேர உள்ளார். இந்த நிலையில் விஜய் செல்லும் வழியில் சுமார் ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவு வரை ஏராளமான தொண்டர்கள் அவருக்கு வரவேற்பு அளிப்பதற்காக உற்சாகமாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். அந்த வகையில் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கும் இடம் மேலப்புதூர் ரயில்வே மேம்பாலத்திற்கு அருகில் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். இன்று காலை முதல் ஏராளமான தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் இங்கே குழுமி இருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பெண் தொண்டர்கள் இங்கே இந்த பாலப்பகுதியில் பெரும்பாலானோர் குழுமி இருக்காங்க. அவங்க காலையிலிருந்து விஜய்க்கு வரவேற்பு அளிப்பதற்கு தயார் நிலையில் உள்ளனர். தற்போது நம்மளிடம் பெண் தொண்டர்கள் இருக்கின்றனர், அவர்களிடம் கேட்போம். மேடம் சொல்லுங்க, காலையிலேருந்து எவ்வளவு நேரம் வெயிட் பண்றீங்க? விஜய் சார் வர்றதை எப்படி பாக்குறீங்க? காலையிலேருந்து நாங்கள் 9 மணிலேருந்துலாம் இங்கே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக சாப்பிடாம கூட சீக்கிரமாக அண்ணாவை பார்த்துணும் விஜய் அண்ணாவை அப்படின்றதுக்காக ஈகராக வந்திருக்கோம் இங்கே நாங்கள். முதல் முறையாக விஜய் சார் திருச்சிக்கு தன்னோட பரப்புரை பயணத்தை தொடங்கியிருக்காரு. இந்த திருச்சியில் வர்றதுனால நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்களுக்கு ஹாப்பி தான் அவர் வர்றதுல. மேலும் நம்மளோட இன்னும் சில நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் குழுமியிருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். மேடம் வணக்கம், நீங்க எங்கிருந்து வரீங்க? விஜய் சார் முதல் திருச்சிக்கு வராங்க, அதை எப்படி பாக்குறீங்க? திருச்சியில் இன்னைக்கு தீபாவளி சார். திருச்சியில் இன்னைக்கு தளபதி வர்றதுனால இன்னைக்கு தீபாவளி. திருச்சியில் மக்கள் எல்லாம் இன்னைக்கு அணி திரண்டு நிற்கிறோம் தளபதியை பார்க்கறதுனால. தளபதி வராருன்றதுனால சூரியனே வரல இன்னைக்கு. ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம் தளபதியை பார்க்கறதுக்காக. காலையில் 8 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் சாப்பிடல, நைட் எல்லாம் தூங்கல தளபதியை பார்க்கறதுக்காக. விஜய் சார் தன்னோட பரப்புரைக்காக முதல்ல திருச்சி வந்திருக்காங்க. இப்ப இங்க இருந்து அவர் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறாரு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப வரவேற்கிறோம் சார், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. முதல்ல திருச்சியில் ஆரம்பிச்சிருக்காரு. மலைக்கோட்டை, திருச்சி மலைக்கோட்டை அவருக்கு உச்சி பிள்ளையார் துணையா இருப்பாரு. கண்டிப்பா திருச்சி தொகுதி அவருக்கு நல்ல வரவேற்பு கொடுக்கும். நாம இப்ப பெண் தொண்டர் மற்றும் நிர்வாகிகள்கிட்ட பேசிய போது தாவேக தலைவர் திருச்சிக்கு வருவது எங்களுக்கு ரொம்ப பெருமை அளிக்கிறது. தொடர்ந்து அவருக்கு இங்க வர அவர் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் நம்மளோட பேசியதை நாம் நேரில் பார்த்தோம். விஜய் அவர்கள் இந்த இடத்தை கடந்து போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்ப இருக்கக்கூடிய டிராபிக்கை வச்சு அந்த மரக்கடைக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதாவது விமான நிலையத்திலிருந்து மரக்கடைக்கு புறப்பட்ட திரு விஜய் அவர்களின் வாகனம் தற்போது தலைமை தபால் நிலையம் அருகில் வந்ததாக கூறப்படுகிறது. சுமார் 8 கிலோமீட்டர் மட்டுமே தொலைவு உள்ள இந்த இடைவெளியில தொண்டர்கள் அலைகடல் என திரண்டு தாவேக தலைவர் விஜய்க்கு வரவேற்பு அளித்து வருகின்றனர். இன்னும் சொல்ல போக வேண்டும் என்றால் அவர் அவருடைய வாகனம் ஊர்ந்த நிலையில் தான் வருகிறது. இன்று காலையில் அவர் 9:45 மணிக்கு தரையிறங்கிய நிலையில அங்கிருந்து வாகனம் புறப்பட்டு இந்த வரும் வழியில தொண்டர்களோட உற்சாக வரவேற்பினால் மட்டுமே இந்த காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இப்ப தற்போது அவர் தலைமை தபால் நிலையம் அருகில் வந்ததாக கூறப்படுகின்ற நிலை. இங்கிருந்து தலைமை தபால் நிலையத்திலிருந்து மரக்கடை பகுதிக்கு சுமார் ஒரு 3 கிலோமீட்டர் இடைவெளி மட்டுமே இருக்கிறது. ஆனால் வழி எங்கிலும் தொண்டர்கள் குழுமி இருக்கிறதுனால அந்த தொண்டர்கள் மத்தியில் விஜய் அவர்கள் வாகனம் ரொம்ப ஊர்ந்து செல்றதுனால இன்னும் ஏறக்குறைய சுமார் 1 மணி நேரம் ஆகலாம் என்று கருதப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வினோத். இன்னும் விஜய் அவர்கள் இந்த மரக்கடை சந்திப்பு பகுதிக்கு அவருடைய பிரச்சாரத்தை தொடங்க இன்னும் 1 மணி நேரம் ஆகலாம் அப்படின்னு கணிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டருமே ரோட் ஷோவாக தான் இந்த வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. ரோட் ஷோக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தாலுமே கூட விஜய் வரக்கூடிய 2 புறங்களையும் அவரை பார்ப்பதற்கு பொதுமக்களும் தாவேக்க நிர்வாகிகளும் தொண்டர்களும் குழுமியிருப்பதால் அவர் வந்து சேர வேண்டிய இந்த இடம் அப்படின்றது 10:30 மணிக்கு இருந்த சூழலில் கிட்டத்தட்ட 12:30 மணி ஆயிரும். 12:30 1 மணி கூட ஆகலாம் அப்படின்னு தெரிகிறது. அதனால் அடுத்தடுத்த பாயிண்ட்டுகளில் இந்த பிரச்சாரம் அப்படின்றது தாமதமாகும் அப்படின்னு தெரிகிறது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த டிலே படி வச்சு பார்த்தா
அடுத்து இன்று இரவு வரை விஜயனுடைய பிரச்சாரம் நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தெரிகிறது. இன்னும் அவருடைய அந்த வாகனம் வந்து 4 கிலோமீட்டர் வரை வரணும் அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. ஏன்னா அவர் கிளம்பி அந்த ஏர்போர்ட்லேருந்து வந்திருந்தால் கிட்டத்தட்ட 15 நிமிஷத்தில் வந்திருக்கலாம். 9:45 மணிக்கு இந்த அவருடைய இந்த வாகனத்தில் ஏறினார். இந்த பஸ் அங்கே கிளம்புனதுலேருந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கடந்து விட்டது. 2 மணி நேரத்தை தாண்டி ரயில்வே ஜங்ஷன், தபால் நிலைய சிக்னல், அடுத்தது மேலப்புதூர். ஸோ இதற்கப்புறமா வந்து பிரபாத் ரவுண்டானா, மரக்கடை அப்படின்னு தபால் நிலையம் சிக்னல் பக்கத்தில் தான் வந்திருக்காரு. மேலப்புதூர் சுரங்கப்பாதை, பிரபாத் ரவுண்டானா, மரக்கடை சந்திப்பு அப்படின்னு இன்னும் 3 இடங்களுக்கு அவர் வர வேண்டிய சூழல் இருக்கிறது. இதெல்லாம் கடந்து அவர் வர்றப்போ இன்னும் குறைந்தது 1 மணி நேரம் ஆகலாம் அப்படின்னு தெரிகிறது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.